சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. ஒருவன் பெரியவனா இருக்கணும், லீடரா இருக்கணும்னு பார்த்தா மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவனாக, காலை கழுவுறவனாக, துடைக்கிறவனாக, அந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துக்கிறவனா இருக்கணும். எனக்கு தான் லீடர், நான் பவர் என்கிட்ட இருக்கு, இந்த பலன் இருக்கு, அதை நான் பயன்படுத்தி என்னுடைய லீடர்ஷிப் அத்தாரிட்டியை காமிக்கணும்ல. அதை காமிக்காம சப்ரஸ் பண்ணி ஜென்டிலா இருக்கேன்ல, அந்த அனுபவம் இருக்கணும், அந்த மனப்பான்மை இருக்கணும். அப்போ தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர். இந்த ஊழியக்காரன் உயரத்துல, அவர் உயரத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கத்தக்கதாக, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கத்தக்கதாக உங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை படுத்துவதற்கு, உருவாக்குவதற்கு இடம் கொடுங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த குணாதிசயங்களை உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக உங்கள் நற்கிரியைகள் காணப்படும். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் பிரகாசிக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் திரும்ப திரும்ப படிங்க. நீங்க தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் இந்த பண்புகள் உங்களில் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமானால் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இந்த பகுதியை ஆரம்பிக்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உதவுகிற ஒரு உப்பு. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இது எந்த விதனா, இதே காரியத்தை லூக்காலையும் பார்க்குறோம். இது ஆகாரத்துக்காக எடுக்கிற உப்பை குறிக்காமல் வயல் நிலத்தில் உரமாக போடுகிற உப்பு. அந்த வயல் நிலத்திலே உரமாக போடுகிற உப்பை குறித்து இங்கே பேசும்போது சொல்ல, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அந்த நிலத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க. அந்த உப்பு போடுகிறதுனால அந்த பூமியில், அந்த நிலத்தில் விளைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த உப்பானது சாரமற்று போனால், சாரமற்று எப்போ போகும்? அந்த நிலத்தில் போடுகிற உப்பு எப்போ சாரமற்று போனால் குவியலாக அங்கே உப்பு போடப்பட்டிருக்கும். மழை தண்ணீர்னால இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு தண்ணீர்னால் மற்ற அழுக்குகள் மிகுதியாக இருக்க அதில் படிஞ்சதுன்னா அந்த உப்பு சாரமற்று போகும். அந்த உப்பு மேலே வேறு தூசி கீசினால மண்ணெலாம் போயிட்டு ஏதோ அழுக்குகள் அதிகமாக இருந்தால் அது கழுவணுன்னு பிரயாசப்படலாம், இல்லை மழை தண்ணீர்னால் பிரயாசப்படலாம். அப்படி பண்ணும்போது அந்த உப்புல இருக்கிற சாரம் குறைந்து விடும், பிரயோஜனமற்று போயிடும். அப்படி இருந்தால் அந்த உப்பை போய் திரும்ப வயல் நிலத்தில் போடாமல் வேஸ்ட்டு, அதுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு மக்கள் நடந்து போகிற அந்த நிலத்தில் போடுவாங்க. இங்கே ஒரு நிலம், அங்கேயும் ஒரு நிலம். இது இங்கே போட்டால் பிரயோஜனப்படுவீர்கள், அங்கே போட்டால் மனுஷன் நடந்து உங்கள் மேலே ஏறி நடந்து போகிறது தான் ஒழிய உங்களால் பிரயோஜனம் அல்ல, உங்களுக்கு மகிமையும் கீர்த்தியும் அல்ல, கனவீனம் தான் உண்டாகும். இந்த காரியத்தை சொல்லுகிறார். எப்போ? நீங்கள் உதவுகிற தன்மையோடு இருக்க வேண்டும். அந்த உதவுகிற தன்மை, பிரயோஜனமான தன்மை இருக்கும்போது அதுக்கென்று தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்து ஆவீர்கள் சொல்ல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த சாரத்தை இழந்து விடக்கூடாது. சாரத்தை இழந்து விட்டால் நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் இருப்பீர்கள். அப்பொழுது கனவீனமான ஒரு காரியத்தை சொல்லுங்கள். பிரயோஜனமற்ற, டேஸ்ட்லெஸ், இல்லை பிரயோஜனமற்ற ஒரு அந்த சாரம் இல்லாத ஒரு உப்பு அப்படின்னு சொல்லும்போது எப்போ ஆகிறது? ஒரு மனுஷன் எப்போ பிரயோஜனமற்றவன், அல்லது யாருக்கு பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனம் இல்லை,
மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவன் அல்ல, இங்க ராஜ்யத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரயோஜனமானவர்கள். அதுக்கு தான் அவர் சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உலகத்துல தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிப்பிக்க வேணும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் என் மூலமாக உலகத்துக்கு காணப்பட வேண்டும். இயேசுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கையின் மேன்மை மக்களுக்கு நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை எப்போதும் மனிதன் இழந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ பிரயோஜனமற்றவனாய், தேவனுக்கு பிரயோஜனமற்றவனாய், தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, தேவனுக்கு மகிமை கொண்டு வராதபடிக்கு எப்போ மாறி விடுகிறான் அப்படின்னு சொல்லும்போது, புத்தியினமாய் நடக்கும்போது. புத்தியினமாய் அப்படின்னும் போது தேவ அறிவை, ஞானத்தை பெறாமல் சுய அறிவை சார்ந்து நடக்கும்போது புத்தியீனமாய் நடக்கிறான். அந்த புத்தியீனமாய் நடக்கும்போது நடக்கிற காரியம் என்னன்னா, கனவீனமான ஒரு வாழ்க்கை, கெட்ட பேர் உண்டாகிறது. கிறிஸ்தவனா இருந்து இப்படி பண்ணிட்டானே, இப்படி நடந்துட்டானே, அதை செஞ்சிட்டானே, இதை செஞ்சிட்டானே அப்படின்னு கெட்ட பேர் உண்டாகும்போது தேவனுக்கு நீங்கள் மகிமையை கொண்டு வர முடியாது. தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு பாத்திரவான்களாக இருக்க மாட்டீங்க. தேவனை குறித்து நீங்கள் போய் சாட்சி சொல்லுகிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. அப்பொழுது பிரயோஜனமற்றவர்களாய் மாறுகிறீர்கள். உப்பு எப்படி இந்த சாரம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும்னா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலைமையில் இருக்கணும். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிலைமை அல்லது தேவனுக்கு பிரயோஜனமான நிலையை நான் எப்படி அடைந்து கொள்வேன் என்றால், என்னுடைய சுய பலத்தினாலே, சுய பக்தியினாலே, சுய கிரியைகளினாலே நான் அதை அடைவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்து தேவ சித்தத்தை நடப்பிக்கத்தக்கதான தேவ பலன் எனக்கு உண்டாகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். என் சுய கிரியைகள், சுய பக்தி எனக்கு பலனாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து எனக்கு பலனாக இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய நிலை, தேவ கிருபை எனக்கு பலனாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நிலைக்கு என்னை மாற்றுவது தேவனுடைய கிருபை. பவுல் சொல்லுகிறான், தேவ கிருபையினாலே தாயின் கருவிலிருந்து என்னை தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்துக்கென்று அவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஊழியம் சொன்னால் எல்லாரும் மேடையில் இருக்கணும், டிவியில் இருக்கணும் அப்படின்னு இல்லை. தேவன் உங்களுக்குன்னு என்ன நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் நிறைவேற்றும் போது, நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கென்று செய்தால் அது ஊழியம். ஏன்னா அவர் சொன்னதை அவருக்காக செய்கிறீர்கள், அது பேர் ஊழியம். அப்படி செய்யும்போது வேதம் பொதுவாக சொல்லப்படுகிறது, அந்தகார இருளு நின்று ஆச்சரியமான ஒளிநிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருப்போம். அது ஃபுல் டைம் தான் செய்யணும்னு இல்லை, அது ஒரு தனியாக வேலையை என்று ஊழியத்தை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி அழைக்கப்பட்டிருந்தால் அப்படி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சாலும் செய்கிறது அவருக்கென்று செய்தால், அவருக்காக வேலை செய்கிறது பேர் தான் ஊழியம். அவருக்காக செய்கிற வேலை எப்போ நீங்கள் அந்த பலனை கொண்டு வர முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அந்த பலனை தருகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வாழ்க்கை இருக்கிற இடத்துல நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் மறைந்திருக்க முடியாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 14வது வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. மறைந்திருக்கிறதுனா என்னதுன்னா, இப்போ இது ஒரு கூட்டத்துக்கு வந்தோம், நம்ம வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அப்படியே யாருக்கும் தெரியாமல் வெளியில் போயிட்டோம். நிறைய பேர் சர்ச்சுக்கே அப்படி தான் வராங்க, அவங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அப்படின்னு இல்லை, நம்ம எங்கே போனாலும்
நான் சைலண்ட்டாக வந்து சீக்ரெட்டாக போயிடுறேன்ற நிலை இருக்காது. நாம் வந்திருக்கிறோம் என்பது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். எதற்கு? நாம் தேவனுடைய வெளிச்சத்தை வீசுகிறவர்களாக இருக்கிறபடினால். இங்கே வசனம் சொல்லுகிறது, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவன் மலையில் மேல் இருக்கிற பட்டணம் போல் நம்மளை உயர்த்தி வச்சிருப்பார். நான் மறைந்து அப்படி யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் போகணுன்னு நினச்சா கூட இருக்க முடியாது. தேவன் எனக்காக வைத்திருக்கிற நிலையை அடைந்து அவர் எனக்காக ஆச்சரியமான பெரிய காரியங்களை திட்டம் செய்திருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற நிலையிலே ஸ்தானத்திலே தேவன் என்னை வைத்திருப்பார். எப்போ? நான் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கும்போது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அந்த நிலத்துக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பூமிக்கு பிரதிபலிக்கத்தக்கதாக பூமியிலே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த நிலையை தான் தேவன் நம்மில் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இருக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை, அவனுடைய டெஸ்டினி. இதை இல்லை நான் நார்மலாக இருந்துட்டு நார்மலாக போயிடுறேன் அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் நமக்காக டிசைன் பண்ணி வைக்கவே இல்லை. நாம் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். தேவன் அப்படி தான் ஒரு திட்டத்தை வைத்து அமைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நிலையிலே நான் இல்லை அப்படின்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அந்த நிலையை நீங்கள் எப்படி அடைய வேண்டும்? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பிரகாசமான மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல வெளிச்சத்தை நீங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். தேவனுடைய சேவைக்கு, தேவனுடைய பயன்பாட்டுக்கு பாத்திரவான்களாக இருக்கணும்னா என்ன, எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் என்பதை குறித்து தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அது கடைசியில் அந்த 16வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. நல்லது. அது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லும் போது மனுஷர்கள் அது பார்த்துப்பாங்கன்னு இல்லை, பார்க்கறதுனா அதை அனுபவிக்கிற ஒரு காரியம் இருக்கும், புரிந்து கொள்வார்கள். என்ன நற்கிரியை அப்படின்னு சொல்லும்போது வெளிப்பிரகாரமாக மாத்திரம் அல்ல, உள்ளாக இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அந்த நல்லது, நன்மை, அந்த நல்ல குணத்தின் விளைவாக செய்யப்படுகிற கிரியைகள் எல்லாம் நற்கிரியைகள். இந்த கிரியைகள் எப்பேற்பட்ட கிரியைகள்னா உங்களுக்கு மேன்மை கொண்டு வருகிறதில்ல, உங்களுக்கு ஆசையை கொண்டு வருகிறதில்ல, உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறதுக்காக அல்ல. அந்த கிரியைகளுடைய நோக்கமே என்னன்னா பிதாவை மகிமைப்படுத்தும். நீங்கள் செய்கிற கிரியைகள் உங்களுக்குள்ளாக இருக்கிற நல்ல குணத்தின் வெளிப்பாடாக இருக்கும். அந்த கிரியைகளின் நோக்கமே என்னன்னா தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த நற்கிரியைகள் உங்களை காணப்பட வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு இதுதான் வெளிச்சம், இதுதான் சரியான பாதை, இதில் போகணும், இதில் போகக்கூடாது என்று தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய போதனையை, தேவனுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் என்ன பண்ணணும் அப்படின்ற காரியத்தை தான் அதுக்கு முந்தின பகுதிகளில் இயேசு சீஷர்கள் கற்றுத்தருகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு 3வது வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாக்கியவான்கள் 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 என்று சில காரியத்தை அவர் சொல்லிட்டு தான் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் இப்படி இருங்க, அப்போது ராஜ்யம் உங்களுடையது, நீங்கள் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு முன்னால் இருந்த தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இதெல்லாம் நடந்தது. நீங்கள் தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும்னா, பூமிக்கு உப்பாவும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா இந்த நற்கிரியைகள் உங்களில் காணப்பட வேண்டும். இந்த நற்கிரியைகளை செய்யும்போது தேவன் பிதாவானவர் மகிமைப்படுவார் என்ற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது நான் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பேன், எப்போ பூமிக்கு நான் உப்பாக இருப்பேன், எப்போ நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு அதுக்கு முந்தின 3ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். முதலாவதாக 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஏழைகள் என்று சொல்லவில்லை, எளிமை அப்படின்னு சொல்கிறார். எளிமை அப்படின்னு சொல்லும்போது
எளியவர்கள் அல்லது ஏழைகள் எளிமையான ஒரு வாழ்க்கையை இல்லைனா குணாதிசயத்தை காண்பிக்கிறவர்களாக இருப்பாங்க. அது ஏழை அல்லது எளிமை அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் ரெண்டுத்துக்கும் போர்ன்னு தான் இருக்குது. அப்படின்னா எதை காண்பிக்குதுன்னா, முற்றுமாக மற்ற ஒருவரை சார்ந்து இருக்கிற ஒரு நிலை, ஹெல்ப்லெஸ், அல்லது தன்னை தாழ்த்தி முழுதுமாக அர்ப்பணித்து இருக்கிற ஒரு நிலையை தான் இங்கே ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே, என் பலத்தினால் அல்ல, உம்மால் தான் எல்லாம் ஆகும் அப்படின்னு முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை மனப்பான்மை இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஊழியமானாலும் சரி, உங்கள் வியாபாரம், தொழில், வேலையானாலும் சரி, நீங்கள் செய்கிற எந்த காரியமானாலும் சரி, என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய பக்தினாலே அப்படின்னு இல்லை. அதுதான் யோவானும் பேதுருவும் அந்த முடவனை சுகமாக்கணும்னு கூட்டம் கூடணும்னு சொல்கிறார். எங்கள் சக்தினால அல்ல, எங்கள் பக்தினால அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால இந்த மனுஷன் சர்வாங்க சுகத்தை அடைந்தான். அந்த வார்த்தை, அந்த அறிவு, அந்த நிச்சயம், அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும், நான் பூமிக்கு நான் உப்பாக இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், நான் வேல்யூ கிரியேட் பண்ண, மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும், தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும்னா முதலாவது நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய குணாதிசயமே என்னால் முடியும் நல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவான் 15:5 பார்க்குறோம், அவராலே அல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இயேசு சொல்கிறார். அந்த கிளையானது செடியோடு ஒட்டி இருந்தால் அந்த கிளை எதற்கும் பிரயோஜனப்படாது, அது எதையும் சாதிக்க முடியாது. எவ்வளோ நாள் அந்த கிளை செடியோடு ஒட்டி இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த செடியில் இருக்கிற சாரம் கிளையில் காணப்பட்டு அது கனி கொடுக்க முடியும். மிகுந்த கனிகளை கொடுத்தா பிதாவுக்கு மகிமை உண்டாகும். அதே மாதிரி நாம் கிறிஸ்துவை விட்டு தனித்து, தேவனை விட்டு தனித்து எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்காகவும் அவரை சார்ந்திருக்கணும். கையில் 1000 காசு இருக்கட்டுங்க, இருந்தாலும் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும், ஆண்டவரே இது இருக்கிறதுனால நான் செய்யலை, அதே நேரத்தில் இது இல்லாததுனாலையும் நான் செய்யலை, உம்மால் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், அதற்கென்று என்னை நியமித்து வைத்திருக்கிறேன்னா நீர் பார்த்து கொள்வீர் அப்படி என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படும். பணம் இருக்கிறதுனால ஒரு தைரியம் இல்லை, பணம் இல்லாததுனால இருக்கிற சோர்வும் இருக்கக்கூடாது. பணம் இருந்தாலும் இல்லானாலும் கர்த்தர் தான் இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். எனக்கு உதவி செய்கிற 1000 மக்கள் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் தான் இதை செய்கிறார் என்று முழுவதுமாக அவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக அவர் வைத்திருக்கிற தேவ நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேறும். 2வது அங்கே பார்க்குறோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு சொல்ல. துயரம்னா என்னது, துக்கிக்கிறவர்கள்னா என்னது? பொதுவாக அந்த காலத்தில் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் புலம்புவார்கள் அல்லது உபவாசிப்பார்கள். இந்த இடத்துல உபவாசத்தை குறித்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். பின்னால் 6ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறோம். நீதிக்குரிய கிரியைகள் என்று சொல்லும்போது தான தர்மங்கள் செய்வது, ஜெபிப்பது, உபவாசிப்பது, இவை எல்லாவற்றையும் நீதிக்குரிய கிரியைகள் என்று இயேசு அதை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். என்னை தாழ்த்தி தேவனே அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் இருக்கும்போது இங்கே சொல்லப்படுகிறது ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல்னா என்னன்னா, சும்மா நல்லா இருப்பு அப்படின்னு ஒரு யாராவது ஆறுதலாக சொல்லுகிற வார்த்தை அல்ல. இங்கே சொல்லப்படுகிற அந்த கிரேக்க பதத்தின் அர்த்தம் என்னன்னா, ஒரு லீகல் அட்வைஸ், ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் உதவி செய்கிறாரே அந்த அனுபவம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, அவரே நேராக அவர்களுக்கான காரியத்தை பார்த்து செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த செயலை ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது. நான்
என்னை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் இருக்கும்போது, அவரே பரிசுத்த ஆவியானவரே ஆறுதல் செய்கிறவர். இயேசு சொன்னார், என்னை போல வேறொரு தேற்றரவாளனை ஆறுதல் செய்கிறவரை உங்களுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் உங்களோடு இருந்து கிரியை செய்வார். உங்களுக்கான தேவைகள், நீங்கள் அவருக்கு பிரயோஜனமானவர்களாய் இருக்கத்தக்கதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார். சேவை என்னன்னா உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். தொடர்ந்து பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம்னா என்னது? ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க, பலவீனமான ஒரு கேரக்டர், ஒரு பலவீனம் அல்ல, ஒரு வீக்னஸ் இல்லை. அது பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த பலத்தை காண்பிக்காமல் அதை மட்டுப்படுத்தி ஜென்டலாக இருக்காங்களே, அந்த அனுபவம் தான் சாந்த குணம். வேதத்தில் மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தானா. அந்த சாந்த குணம் ஆரம்பத்தில் இல்லை. அவன் எகிப்து நாட்டின் இளவரசனாக இருக்கும்போது 2 பேர் சண்டை போடும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தனை வெட்டி கொண்டு போட்டுறான். தன்னுடைய பலத்தை அங்கே காண்பிச்சான். ஆனால் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது லட்சக்கணக்கான ஜனங்களின் தலைவனாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அதிகாரி இவன் தான் ரூலர், ஜட்ஜு அப்படின்னு அப்போஸ்தலரில் பார்க்குறோம். அவன்தான் அவங்களுடைய லீடர், ரூலர், ராஜா, ஆளுகை செய்கிறவர், தீர்ப்பு செய்கிற ஒரு ஆளுமை இருந்தாலும் அந்த ஆளுமையை பலத்தோடு காண்பிக்காமல் ஜென்டலாக காண்பிச்சார். இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், ஒருவன் பெரியவனாக இருக்கணும், லீடராக இருக்கணும்னு பார்த்தா மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவனாக, காலை கழுவுறவனாக, துடைக்கிறவனாக, அந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துக்கிறவனாக இருக்கணும். எனக்கு தான் லீடர், நான் பவர் என்கிட்ட இருக்குது, இந்த பலன் இருக்குது, அதை நான் பயன்படுத்தி என்னுடைய லீடர்ஷிப் அத்தாரிட்டியை காமிக்கணும். இல்லை, அதை காமிக்காமல் சப்ரஸ் பண்ணி ஜென்டிலாக இருக்கேன்ல, அந்த அனுபவம் இருக்கணும், அந்த மனப்பான்மை இருக்கணும். அப்போ தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர். எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எனக்கு இவ்வளோ ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அனுபவம் இருக்குது, நான் இவ்வளோ அனுபவம் வாய்ந்திருக்கிறேன், இவ்வளோ காரியங்களை ஏற்கனவே சாதித்து இருக்கிறேன், எனக்கு பேர் புகழ்ச்சி இருக்குது, அதை பயன்படுத்தாமல் எல்லா நேரத்திலும் முதல் வசனத்தின்படியாக கர்த்தரே சார்ந்து எல்லாம் இருந்தும் அந்த உங்களுக்கு இருக்கிற பலனை, வல்லமையை நீங்கள் பயன்படுத்தாமல் அவருடைய பலத்தையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருந்தால் நீங்கள் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கு. தொடர்ந்து சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல், நீதினா எது அப்படின்னு சொல்லுங்கன்னா, தேவன் எதை ஒரு காரியத்தை செக் பண்ணிட்டு இதை அப்ரூவ் பண்ணுறாரு, கரெக்டு, இது ஓகே, அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாரோ அதுதான் நீதி. அவருக்கு முன்பாக இது நீதி, இது நீதி இல்லை, அநீதி அப்படின்னு சொல்லும்போது தேவன் செக் பண்ணி இது அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதுதான் நீதி. வேதத்தில் பார்க்குறோம், பொதுவான ஒரு காரியம் சுயநீதியை அவர் அழுக்கான கந்தை குப்பைன்றாரு. அவர் கொடுக்குற நீதி தான் அக்செப்டபிள். எந்த நீதி? இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதினாலே உங்களுக்கு அருளப்படுகிற நிலை, ஆவிக்குரிய நிலை தான் நீதி. தேவ நீதியுடையவர்களாக, நீதிமான்களாக நாம் காணப்படுகிறது இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நீதிக்குரிய காரியங்களை செய்யணும், பக்தியாய் வாழணும், நற்கிரியைகளை செய்யணும், எது ரைட்டோ அது செய்யணும். ஆனால் என்னுடைய கிரியைகள் என்னை நீதிமான்களாக்கவில்லை. நீதிமான் என்ற நிலையை அடைந்தவன் நீதிக்குரிய கிரியைகளை செயல்படுத்துகிறவனாக இருக்கான். இங்கு அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக நான் இந்த காரியத்தை செயல்படுத்தும் போது தேவன் அதை பார்த்து செக் பண்ணிட்டு இது ரைட் அப்படின்னு சொல்வாரா என்ற பசி தாகம் எனக்கு இருக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. பசிக்கிறது, தாகம்னா ஏதோ எனக்கு தேவைப்படும் போது இல்லை, எனக்கு பசிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பசியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உள்ள சரீரம் ஒரு வாஞ்சியை கொடுக்கறது. சாதாரண வாஞ்சி இல்லை. தாகமாக இருந்தால் எப்படி இருக்கும்?
சாப்பாடு கூட கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டுடலாம். ஆனால் தாகம் எடுத்தால் எவ்வளோ சீக்கிரமாக அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்காக நான் பிரயாசப்படுகிறோம். அதே போல் தேவனுக்கு எது ரைட்டு, எது தேவன் ஏற்றுக்கொள்வார், அதை நிறைவேற்றுவதற்கு பசிதாக இருக்கணும். எனக்கு டைம் கிடைக்கும் போது செய்கிறேன் இல்லை, எனக்கு தோணும் போது, எனக்கு வாய்க்கும் போது நான் பொறுமையாக என்னுடைய மற்ற எல்லா காரியங்களையும் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு நேரம் வாய்த்தால், சமயம் வாய்த்தால், எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தால் அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்வேன் அப்படின்னு இல்லை. அதை நிறைவேற்றுறது தான் உங்கள் முதல் நோக்கமாக இருக்கணும். அதுதான் உங்கள் வாஞ்ச பசி தாகமாக இருக்கணும். பசிச்சவங்க ரொம்ப பசியில் இருந்தீங்கன்னா வேறு மற்ற எந்த காரியமும் தோணாது. முதல்ல எதை பார்த்தாலுமே சாப்பாடு தான் தோணும். அது மாதிரி தாகம் இருந்தால் முதல்ல தண்ணி தான் தேடுவீங்க. அப்படி பசி தாகம் உள்ளவர்களாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரயோஜனமானதை, தேவனுக்கு நல்லது எது என்று பார்த்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று உங்கள் இருதயம் இருந்தால், இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தின்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிறது பேர் தான் திருப்தி. எனக்கு என்ன தேவையோ அதே அளவு கிடச்சுன்னா ஓகே, அதை காட்டிலும் அதிகமாக இருந்தால் திருப்தி. அதே மாதிரி பூமியிலே நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து உங்கள் தேவைக்கு அதிகமான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாஞ்ச நோக்கமெல்லாம், பசி தாகமெல்லாம், அந்த எது என்னை திருப்தியாக்கும், எந்த பொருள், பூமிக்குரிய காரியங்களில் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டியதே என்னது? அவருடைய நீதி. அதுதான் இயேசு 6ஆம் அதிகாரத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ரா தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்படும். அடுத்து பார்க்குற ஒரு காரியம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் அப்படின்னு சொல்லும் போது பாவம் பரிதாபம் அப்படின்னு இல்லை, தேவனுடைய உடன்படிக்கை அந்த வெளிச்சத்துக்கு ஒத்தபடி நான் செயல்படணும். தேவனுடைய உடன்படிக்கை நம்மோடு என்னது? நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாமல் இருப்பேன். அதுதான் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினால தான் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களுடைய ஜனமாக. அந்த உடன்படிக்கையை அறிந்த அந்த வெளிச்சத்தில் நான் செயல்படுகிறவனாக இருக்கணும். தேவன் எனக்கு மன்னித்தது போல நான் மற்றவங்களை மன்னிப்பேன். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபத்தில் சொல்லுகிறார், நான் என் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் என் கடன்களை மன்னியும். அந்த நிலை எனக்கு இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இருந்தால் நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கப்படும். நான் மன்னியாது இருந்தால் தேவன் எதையும் மன்னிக்க மாட்டார். தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய உடன்படிக்கை என்ன என்பதை நான் அறிந்து புரிந்து கொண்டு அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தது போல நானும் மற்றவங்களுக்கு இரக்கம் செய்கிறவனார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் அப்படின்னு சொல்லும்போது கலப்படம் இல்லாமல், உலகத்தால் நம்ம உலகத்தில் போகும்போது வரும்போது பார்க்குற காரியங்கள், நாம் அனுபவிக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கலப்படம் பண்ணக்கூடாது. எதனால? தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கணும். அவர் விரும்புகிறதே நான் விரும்புகிறவனாக இருக்கணும் ஒழிய உலகத்தில் நான் பார்க்கறதை கொண்டு என்னுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், தீர்மானங்கள் மாற்றிவிடப்படக்கூடாது. அந்தபடி உலகத்தால் கரைப்படாதபடிக்கு என்னுடைய எண்ணம், வாஞ்சை, நோக்கம் எல்லாம் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்ற நிலையில் இருக்கிறது தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர். இருதயம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மனது, நம்முடைய நாம் எடுக்கிற தீர்மானங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் தேவனை சார்ந்ததாக இருக்கணும். உலகத்தால் கரைப்படாத ஒரு காரியமாக இருக்கணும். எப்படி ஒரு திராட்சை செடியை கட் பண்ணி சுத்தம் பண்ணும் போது அது தேவனுக்கு பிரயோஜனமாக இருந்து கனியை கொடுக்கிறதோ, அதே போல் உலகத்தில் வாழ்கிற நாம் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு அப்படி காரியங்கள் ஒட்டி வருமானால் அதை நறுக்கி கட் பண்ணி தூக்கி போடும்போது இங்கே சொல்லப்படுகிற பாக்கியம் என்னன்னா, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் தேவனை பார்க்க முடியும் என்றல்ல, தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற வாய்ப்பு எனக்கு, பாக்கியம் எனக்கு கொடுக்கப்படும். தேவன் என்னை பார்ப்பார். God will see me. தேவன் என்னை ஒரு பெரிய ஆள் வந்தார்னா பார்க்கறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரையும் அலோவ் பண்ணிடுவாங்களா?
அந்த பெரிய ஆள், அந்த ராஜா எஜமானன் சரி வரட்டும் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் உங்களை பார்க்கறதுக்கு இடம் கொடுப்பார், அனுமதி கொடுப்பார். அந்த காரியத்தை சொல்கிறார். எனக்கு தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற அந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும்னா, என் இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய தீர்மானங்களை அது அசூசிப்படுத்துமானால் அதை கட் பண்ணி தூக்கி போடணும். என் விருப்பங்கள் அல்ல, உலகத்தினால் பார்க்குற காரியங்கள், கேட்குற காரியங்கள் எல்லாம் வாஞ்சிக்கிறதல்ல ஆண்டவரே. இனி ஜீவிப்பது நான் அல்ல, நீரே என்னில் பிழைத்து இருக்கிறீர். சித்தம் என்னுடைய சித்தம் ஆண்டவரே. எனக்கென்று எதுவுமே இல்லை, நீர்தான் என் எஜமானன், நீர்தான் என்னுடைய உரிமையாளர். சித்தம் மாத்திரம்தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் செயல்படணும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறவர்களை தேவன் அனுமதிப்பார். வா என்ன பார்த்துக்கோ, என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். தேவனை பார்க்கறதுக்கான ஒரு வாசல் அல்லது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால், அவருடைய சமூகத்தில் நிற்பேன். ஆனால் எப்போனா என் இருதயத்தை பார்க்குறாரு அவர். இல்லைன்னா நம்ம 4 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், டெய்லி 10 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். என் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் சொல்லணும், ஓகே அவன் பரிசுத்தமாக இருக்கிறான், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறான், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய நீதி, என்னுடைய சித்தம் இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நோக்கமாக இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தது மாதிரி நீதியின் மேல் பசித்தாகும், அவருடைய உடன்படிக்கையில் அறிந்து புரிந்து கொண்டு அவர் இருக்கிறது போல் அவருடைய சுபாத்தை வெளிப்படுத்தணும். இப்படிப்பட்ட மனுஷன் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு என்னுடைய உடன்படிக்கையிலே என்னுடைய விருப்பத்தை, நான் எதை நீதி என்று காண்கிறேனோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற சுத்தம் உள்ளவன். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். வெளியில் இருக்கிற உங்கள் ட்ரெஸ்ஸு, சென்ஸு, மற்ற காரியங்களே அல்ல, அதெல்லாம் ஓகே நல்லது இருக்கணும். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குற, இருதயத்தை பார்க்கும்போது அவருக்கு முன்பதாக சுத்தம் உள்ளவனாக இருக்கிறனா, இல்லைன்னா இருதயம் உலகத்தால் கரைப்பட்டு இருக்கிறதா, என்னுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், நான் எடுக்கிற முடிவுகள் தேவன் எனக்கு காண்பிக்கிற வெளிச்சத்தின்படி இருக்கிறதா, இல்லைன்னா அவருடைய முடிவை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா, இல்லை நானே முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டேனா, இல்லை அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்கிற ஒரு இருதயம் சுத்தமுள்ள இருதயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா, தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவனுடைய நிபந்தனைகள் என்னவோ அதை தைரியமாய் சொல்லி தேவனோடு ஒப்புரவாக்குறது தான் சமாதானம். அங்கே பிரச்சனையே இல்லாமல் பரவாயில்ல, இந்த பக்கமும் சரி, எல்லாம் ஓகே, எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பூசி மழுவுற ஒரு அனுபவம் சமாதானம் பண்ணுகிற அனுபவம் இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவனுடைய அவருடைய பிரமாணங்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி, அவருடைய டேர்ம்ஸ் படி அதை தைரியமாக சொல்கிற ஒரு பக்குவம் வேணும், ஒரு தைரியம் வேணும். இல்லைப்பா வேதம் இதுதான் சொல்லுது, இப்படி தான் பண்ணணும். அவங்கள ப்ளீஸ் பண்ண, மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களால் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் மனுஷரிடத்துல நீ தேவனோடு ஒப்புரவானும் தம்பி, அவர் செய்கிறத தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை தைரியமாய் அவர்கள் கொண்டாலும் பரவாயில்ல, அது ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, அதனால் என்னை பகைத்தாலும் பரவாயில்லை, இதுதான் தேவன் சொல்லுகிறது என்பதை சொல்லி தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு தைரியமாய் செயல்படுகிறவர்கள், அவங்க தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னா அழைப்பார்கள். ஒரு இடத்துல வரும்போது இப்போ இவர் இன்னார் வந்திருக்கிறார் அப்படின்னு சத்தமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, அது மாதிரி நம்மளை குறித்து தேவ சமூகத்தில் அனௌன்ஸ் பண்ணும்போது தேவ புத்திரன் வந்திருக்கிறான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மனுஷர்கள் என்னென்னா சொல்லட்டும், நான் தேவன் என்ன சொன்னார் என்பதை தைரியமாக சொல்லுகிறவனா இருந்தால் அவருடைய சமூகத்தில் போகும்போது என்னை குறித்து தைரியமாக சொல்லப்படும், தேவனுடைய பிள்ளை வந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இப்படிலாம் வாழ்ந்தால் உனக்கு நீதி நிமித்தம் துன்பப்படுவ,
கவலைப்படாத, துன்பப்படுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. உங்களுக்காக மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படி தான் நடந்திருக்கு. அதனால் அது குறித்து கவலைப்படாத, சந்தோஷப்பட்டு களி கூறு அப்படின்னு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருந்தால் அவர் சொல்றார், நீங்க பூமிக்கு உப்பா இருப்பீங்க. இந்த காரியங்கள்லாம் காணப்படலைன்னா நான் பூமிக்கு உப்பா இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா முடியாது. நான் தேவனுடைய வெளிச்சத்தை நான் மற்றவங்களுக்கு வீசணும், உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா முடியாது. நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இராமல் நான் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல பிரகாசிக்கணும், நான் விளக்கை தண்டின் மேல், விளக்கு தண்டின் மேல் வைக்கணும், நான் மரக்காலால் மூடப்பட்டிருக்கக்கூடாது என்றெல்லாம் முடியாது. மரக்காலால் மூடி வைக்க முடியாது. நீங்கள் உப்பாக இருந்தால், வெளிச்சமாக இருந்தால் விளக்கு தண்டின் மேல் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் பிரகாசிப்பீர்கள். விளக்கு தண்டு அப்படின்னு சொல்லும்போது சபையில் கர்த்தர் உயர்த்துவார். இந்த ஊழியக்காரன் உயர்த்தல, அவர் உயர்த்தல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கத்தக்கதாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக உங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை படுத்துவதற்கு, உருவாக்குவதற்கு இடம் கொடுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த குணாதிசயங்களை உங்களில் வளர்த்து கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக உங்கள் நற்கிரியைகள் காணப்படும். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் பிரகாசிப்பீர்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் திரும்ப திரும்ப படிங்க. நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பண்புகள் உங்களில் காணப்படுவதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவர்கள் பூமிக்கு உப்பாக இருப்பார்களாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்களாக. அவர்களுடைய நற்காரியங்கள், கிரியைகள் கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக என் தேவனாமே மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடுவது. உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உம்முடைய வெளிச்சத்தை மனுஷர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக நீர் அவர்களை உருவாக்கி பயன்படுத்துவீராக. பூமியிலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. ஒருவன் பெரியவனா இருக்கணும், லீடரா இருக்கணும்னு பார்த்தா மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவனாக, காலை கழுவுறவனாக, துடைக்கிறவனாக, அந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துக்கிறவனாக இருக்கணும். எனக்கு தான் லீடர், நான் பவர் என்கிட்ட இருக்கு, இந்த பலன் இருக்கு, அதை நான் பயன்படுத்தி என்னுடைய லீடர்ஷிப் அத்தாரிட்டியை காமிக்கணும். இல்லை, அதை காமிக்காம சப்ரஸ் பண்ணி ஜென்டிலா இருக்கேன்ல, அந்த அனுபவம் இருக்கணும், அந்த மனப்பான்மை இருக்கணும். அப்போ தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர். இந்த ஊழியக்காரன் உயரத்தில், அவர் உயரத்தில், எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கத்தக்கதாக, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கத்தக்கதாக உங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை படுத்துவதற்கு, உருவாக்குவதற்கு இடம் கொடுங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த குணாதிசயங்களை உங்களில் வளர்த்து கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக உங்கள் நற்கிரியைகள் காணப்படும். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் பிரகாசிப்பீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் திரும்ப திரும்ப படிங்க. நீங்க தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பண்புகள் உங்களில் காணப்படுகிறது. For contact, J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.